ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயத்திலயும் நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு லோன் கிடைச்சு நம்ம பிசினஸ் ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே நான் உங்க அம்மாவை போய் பார்க்கலான் இருக்கேன். என் அம்மாவை போய் பார்க்க போறியா? எதுக்கு? என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா. அவங்களுக்கு நீங்க ஒரே பையன். என் மேல இருக்கிற கோவத்துல தான் அவங்க எல்லாத்தையுமே பண்ணாங்க. நிச்சயமா ஒரு தாயையும் பிள்ளையும் பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம். கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு வாங்க, எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கலான்னு சொல்லுவேன். இவ்வளவு நாள் அவங்க கண்டிப்பா உங்களை பிரிஞ்சு ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல. ஒரு தாயோட வேதனை என்னன்னு என் தாயை பார்த்து நிறைய விஷயத்துல தெரிஞ்சிருக்கேன். உங்களையும் உங்க அம்மாவையும் நான் கூடிய சீக்கிரத்துல ஒன்னாக்குவேன். இது சத்தியம். நீ நடக்கிற விஷயத்த பேசவே மாட்டல்ல? கண்டிப்பா நடக்கும். நடக்கும்போது நம்புவீங்கல்ல? இங்க பாருங்க. ஆமா, நான் கேட்கணும்னே இருந்தேன். அந்த ஆட்டோக்கார பையன் பைக் எப்படி டேமேஜ் பண்ணா? கையில அவனை மட்டும் தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாத. அவன் மேல நான் கொலை கான்ல இருக்கேன். அடுத்த தடவை நான் அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் காலி. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏங்க போதும், திரும்பவும் அவன் கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க ஒண்ணு பண்ணா பதிலுக்கு அவன் ஒண்ணு பண்ணி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏற்கனவே 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு இது வேற தேவையா? சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு. சரியா? ஸ்மைல் ஸ்மைல். இந்த அறுமுகம் உள்ள வச்சிரு. அனி ஆசாங்க வேற ஏதாச்சும் எடுத்து வைக்கணுமான்னு கேட்டீங்களா? இது மட்டும் தான் அறுமுகம். மத்த மளிகை சாமான்லாம் நேத்து வாங்கி வச்சாச்சு. சரிங்க அண்ணி. ஆமா, மாயாண்டி அண்ணன் ஹோட்டல் திறந்து வேலைய ஆரம்பிச்சிட்டாரா? கேட்டியா? அவரே வேலைய ஆரம்பிச்சிட்டாரு அண்ணி. நம்ம பொறுமையா வந்த போதும்னு சொல்லிட்டாரு. சரி சரி, நீ எல்லாத்தையும் எடுத்து வை. நான் அனுவ ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி வந்துடுறேன். கையில் விடுமா, நான் அவளை ரெடி பண்றேன். பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டு ஹோட்டல் போற வேலையை பாருங்க. நான் இவளை ரெடி பண்ணிடுறேன். பரவாயில்ல கையில், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. மூர்த்தி எங்க? அவரு ரூம்ல தான் ரெடி ஆயிட்டு இருந்தாரு. இரு போய் பாத்துட்டு வரேன். என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, பணம் எண்ணிட்டு இருக்கேன். அது தெரியுது. எதுக்கு இவ்ளோ பணம்? எழில் மாப்பிளைக்கு கொடுக்க போறேன். எதுக்கு? இப்ப அவசியம் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா? உங்க பொண்டாட்டி தானே நானு. என்கிட்ட சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை பண்ணுவல்ல, அதனால தான் அதை சொல்றதுக்கு யோசிக்கிறேன். ஏங்க என்ன பார்த்து சண்டைக்காரி மாதிரியா தெரியுது உங்களுக்கு? தேவையில்லாம பிரச்சனை பண்றதுக்கு. நியாயமான விஷயத்துக்கு இந்த பணத்தை செலவு பண்ணீங்கன்னா நான் ஏன் உங்ககிட்ட சண்டை போட போறேன்? இப்ப என்ன, இந்த பணம் உனக்கு எதுக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நேத்து அன்பு பைக்கு ரிப்பேர் ஆச்சுல, அதை வச்சுதானே பிரச்சனையாச்சு. அதான் அந்த பைக்கை சரி பண்றதுக்கு எழில் மாப்பிள்ளை கிட்ட கொடுக்க போறேன். ஏங்க அதுக்கே இந்த பணத்தை நீங்க கொடுக்கணும். நீங்களா அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணீங்க? எல்லாத்துக்கும் மேல நேத்து உங்க தம்பி உங்களை அடிக்க கை ஓங்கினானா இல்லையா? அவனுக்கு எங்க நீங்க காசு கொடுக்கணும்? அவன் தான் வார்த்தைக்கு வார்த்தை போலீஸ் ஐட்டம் பீத்திக்கிறான்ல, அவனே பாத்துக்கிட்டோம். ஏய், முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. ஏங்க நான் ஒண்ணு இந்த பணத்தை அன்புக்காக கொடுக்கல, எழில் மாப்பிள்ளைக்காக தான் கொடுக்குறேன். அன்பு வண்டியை ஒர்க் ஷாப்ல விட்டுருக்காருன்னா அப்ப பெரிய செலவா தானே இருக்கும். அவருக்கு இப்ப வேலை இல்ல, கையில இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கா. பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால ஹோட்டல்ல வந்த வருமானத்துல கொஞ்சம் அவர்கிட்ட கொடுக்குறேன். ஏங்க நேத்து தானங்க நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், பொறுப்பா சிக்கனமா இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? கொஞ்சம் காசு சேர்ந்ததும் கை என்ன உங்களுக்கு நமங்குதா? ஏங்க இப்படி தாம் தும்னு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? மத்த செலவுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ஏங்க இன்னும் கடைக்கான வியாபாரத்துக்கு செலவு நிறைய இருக்கு. அனுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டணும். எங்க நமக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குங்க. நீங்க பாட்டு இருக்கிற பணத்தை அவர்கிட்ட கொடுத்தா அப்புறம் நம்மளோட செலவுக்குள்ள என்ன பண்ண போறோம்?